ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கிளையில் ஞானி ஆந்தை ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ஆத்மாராம். அதே மரத்தின் பொந்தில் ஒரு சுறுசுறுப்பான அணில் வசித்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. ஒரு நாள் இரவு நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்த போது சிட்டு ஆந்தை தாத்தாவிடம் கேட்டது, தாத்தா, இந்த உலகம் எப்போது தோன்றியது? ஆத்மாராம் புன்னகைத்து, சிட்டு, நம் மனதிற்கு ஒளி வரும்போதுதான் இந்த உலகம் தோன்றுகிறது என்றது. சிட்டு குழப்பத்துடன், மனதிற்கு ஒளி வருவதா? அப்படியென்றால் என்ன தாத்தா என்று தலையை சொரிந்து கொண்டே கேட்டது. அகந்தை இல்லாமல் இருப்பதே அந்த ஒளி. நம்மிடம் நான் என்ற எண்ணமில்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும்போது நம் மனதிற்குள் ஒரு பேரொளி தோன்றும் என்றது ஆந்தை. அப்படியானால் அகந்தை என்றால் என்ன? அது எங்கிருந்து வருகிறது என்று சிட்டு ஆர்வமாக கேட்டது. அகந்தை என்பது புழுவை போன்றது. சிட்டு, அது நம் அறிவிலிருந்து உண்டாகிறது. அது ஒன்றை பற்றி கொண்டு திருப்தி அடைந்ததும் இன்னொன்றை தேடிச் செல்லும் என்று ஆந்தை விளக்கியது. ஐயோ, அப்படியானால் அந்த அகந்தையை எப்படி அடக்குவது என்று சிட்டு கவலையுடன் கேட்டது. தியானம் செய்வதன் மூலம் மனதை அடக்கலாம். அமைதியாக இருந்து உன் மூச்சை கவனி. அப்போது உன் மனம் அமைதியடையும், அகந்தை அகலும் என்றது ஆத்மாராம். அன்று முதல் சிட்டு தினமும் தியானம் செய்யத் தொடங்கியது. அதன் மனதில் ஒளி பிறந்தது. அதற்கு இந்த உலகமும் புதிதாகவும் முன்பை விட அழகாகவும் தோன்றியது.